வணக்கம் நண்பர்களே, இது தாய் தமிழ் அகராதி. நான் உங்கள் தேசமுத்து பிரபாகரன். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொலி என்னென்னா, பண ஓலையில் ஒரு கிளுகிழுப்பை செய்கிறது எப்படி அப்படின்னா. கிளுகிழுப்புக்கு ஒரு காணொலியா அப்படின்னு நினைக்கலாம். ஆமாங்க, ரொம்ப முக்கியமான பொருள் அது. ஏன்னா குழந்தை வளர்ச்சியினுடைய முக்கியமான எல்லா மூளை வளர்ச்சியும் அது நமக்கு காமிச்சு கொடுக்கும். நம்ம முன்னோர்கள் இதை பயன்படுத்தி தான் அதை அஸ்யூம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மருத்துவங்கள் இப்போது ரொம்ப வளர்ந்துருச்சு. டாக்டர் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு குழந்தைகளை நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி முன்னோர்கள் இந்த கிளுகிழிப்பை வச்சு தான் குழந்தையினுடைய பார்க்கும் திறன், கேட்கும் திறன், அசையும் திறன், மூளை வளர்ச்சி இப்படி எல்லாத்தையுமே உறுதி செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்ட கிளுகிழிப்பையை நம்ம பண ஓலையில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸு, அதாவது 4.5 மில்லியன் வியூஸ் போச்சு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது கைப்பிடி இல்லாமல் போட்டிருக்கீங்க, கைப்பிடியோட ஸ்லோவாக எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு. அவங்களுக்காக தான் இந்த காணொலி. நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஒரு பண ஓலையை குருத்து, அதாவது ரொம்ப முதிர்ந்த ஓலையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இளைய ஓலையாகவும் இருக்கக்கூடாது. ஒரு நடுத்தரமான ஒரு குருத்தை வெட்டிக்கணும். வெட்டி பதப்படுத்திக்கணும். எப்படி பதப்படுத்துறதுன்னு நான் சொல்கிறேன். பதப்படுத்தி அதனுடைய நடு ஓலைகள் மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். சைட்லலாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஓலைகள், நடு ஓலைகள் கொஞ்சம் நீளமாக இருக்கும். அதனால் நம்ம அதை வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டி எடுத்து அந்த ஓலைகளை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். பண ஓலைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுசாக ஒரே ஈவனாக இருக்காது. அதாவது ஆரம்பத்தில் கொஞ்சம் கூராக இருக்கும், முடிவில் கொஞ்சம் கூராக இருக்கும், நடுவில் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், இல்லைங்களா? இப்போ ஒவ்வொரு ஓலையாக நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்குவோம். முதல்ல எடுத்துக்கிட்டு அந்த நுனிகள் கூராக இருக்குது இல்லையா, அந்த கூரெலாம் நறுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நறுக்கிட்டு ஒரே சைஸில் அதை கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கும்போது நமக்கு தேவையான ஓலைகள் கிடைக்கும். அந்த அப்பவும் பார்த்திங்கன்னா அந்த ஓலைகளினுடைய நடுப்பகுதிகள் உங்களுக்கு கொஞ்சம் பருமனாக தான் இருக்கும். அதையும் நம்ம என்ன சொல்கிறது, ஒரு கத்திரிக்கோல் வச்சு ஒரு ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். சரிங்களா? இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி அதை முறையாக என்னெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நடுப்பகுதி பருமனாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரே சைஸாக இருக்கணும் ஓலை. அப்போ தான் நம்ம செய்கிறதுக்கு அது அழகாகவும் இருக்கும், ஓலைகள் கிழியாது. அவ்வளோதான். நீங்கள் சிசரில் தான் வெட்டணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஸ்கேல் வச்சு கத்தியால் ஒரே கோடு போட்டிங்கன்னா அந்த ஓலை தனியாக வந்துடும். அது மாதிரி வெட்டி வச்சுக்கலாம். இது காஞ்ச அதாவது பதப்படுத்தின ஓலைன்றதுனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிழியாது, ஓலைகள் உடையாது, வளையும், நல்லா வளைஞ்சி கொடுக்கும். கையில் அப்படியே ரோலாக சுற்றலாம். நீங்கள் கையில் நீங்கள் நூல் சுற்றுற மாதிரி சுற்றலாம் இந்த ஓலையை. நடுவில் இருக்கிற அந்த நரம்பு இருக்கும் இல்லையா, அந்த நரம்பை நீக்கிடுங்க. ஒரு நரம்பை நீக்கினீங்க அப்படின்னா 2 ஓலை கிடைக்கும் நமக்கு. என்ன இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறீங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நினைக்கலாம். நிறைய பேருக்கு தெரியாதவங்களும் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் சேர்த்தே தான் நம்ம சொல்லணும். அதனால் ரொம்ப தெளிவாக தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கமெண்ட்டில் எல்லாம் கேட்டிருந்தாங்க இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நிறைய பேருக்கு இப்படி சொன்னால் தான் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இப்படி சொல்கிறோம். இது மாதிரி முன்கூட்டியே எல்லாத்தையும் அழகாக அடுக்கி வச்சிங்க. இந்த பதப்படுத்தின ஓலைகளினுடைய நிறம் எப்படி இருக்குது பாருங்கள். பச்சை ஓலைகளினுடைய நிறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஓலைகள் நம்ம 2ஆக மடித்து வச்சிங்க முன்கூட்டியே. ஏன்னா ஒவ்வொரு தடவை எடுத்து நம்ம அதை கூக்கும்போது மடிச்சிக்கிட்டு இருக்கும்போது டைம் ஆகும். முன்னாடியே எல்லாத்தையும் இந்த மாதிரி இருந்தால் மடிச்சு, எல்லா ஓலைகளும் மடித்த ஓலைகள் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால் முன்கூட்டியே மடித்து வச்சிங்க. வெர்டிகலாக 2 ஓலை, அந்த 2 ஓலையில் ஒன்று ஓப்பன் சைடாக இருக்கணும், ஒன்று க்ளோஸ் சைடாக இருக்கணும். பார்க்குறீங்க இல்லையா, அது மாதிரி இது மாதிரி வெர்டிகலாக வச்சிங்க. மீது எல்லாமே ஹொரிசாண்டலாக தான், அதாவது பக்கவாட்டில். இது செங்குத்தாக வச்சுருக்கோம், பக்கவாட்டில் தான் நம்ம கோக்க போகிறோம். பாருங்கள், ஒரு பக்கத்துக்கு 4 ஓலை வரும். மொத்தம் நமக்கு தேவையான ஓலை 10 ஓலை. இவ்வளோ தான். அப்படியே நேர் ஆப்போசிட்டில் அடுத்த ஓலையை நம்ம கோத்துக்கணும். ஒரு சைடு உள்ளே வந்ததுன்னா ஒரு சைடு வெளியில் வரும். லாக்காக இருக்குங்களா, அவ்வளோதான். இப்படி அப்படியே மாற்றி கோத்துக்கிட்டே போக வேண்டியதான். இந்த பண ஓலையை பதப்படுத்துறதை பற்றி சொன்னேன் இல்லையா, அது எப்படின்றது சொல்கிற மாதிரிங்க. வெட்டி ஒரு 2 நாள் நிழலில் போட்டுருங்க. போட்டுட்டிங்க அப்படின்னா அது நல்லா உணர்ந்துடும். நல்லா பாருங்கள், பண ஓலை காஞ்சிராது, உணர்ந்துடும். அது உணர்றதுன்னா எப்படின்னா ஒரு செம்மியாக காயிறதுன்னு வச்சுக்கலாம். நிழலில் நம்ம கருவேப்பிலையெல்லாம் காய வச்சோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரின்னு வைங்களேன். அப்போது அதை எடுத்து தண்ணியில் முக்கி நினச்சி அதுக்கப்புறம் அதை எடுத்து பயன்படுத்திங்கன்னா நல்லா வணக்கத்துக்கு வரும். அதை வளைக்கலாம், அது ஒடியாது, கிழியாது. சரிங்களா? எப்படி மூங்கில் நம்ம பதப்படுத்துகிறோம். சில நேரங்களில் அதை பெண்ட் பண்ணோம்னா ஹீட் பண்ணி பெண்ட் பண்ணுவோம், சில நேரங்களில் காய வச்சு செய்வோம், சிலதை பச்சையாகவே செய்யணும். இப்படி அது மாதிரி தான். இப்போ நம்ம அந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக எல்லா ஓலைகளையும் கோத்து முடிச்சுக்கோங்க.
அதுக்கப்புறமா மெல்லமாக அதை டைட் பண்ணுங்கள். கொஞ்சம் கேப் வச்சு இந்த மாதிரி கோத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்லையே நெருக்கிக்கிட்டிங்கன்னா கஷ்டம். கடைசியாக இந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற ஓலைகளை நீங்கள் இழுக்கும்போது அந்த கேப் வந்துட்டு நெருங்கி வந்து உங்களுக்கு தேவையான அந்த என்ன சொல்கிற அடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிடச்சிரும். ஆக்சுவலாக தடுக்குன்னு சொல்லுவோம் நம்ம இடத்துங்கள்லாம். உட்கார்றதுக்கு நம்ம மேட்டெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பனந்தடுக்கு போட்டு உட்காருவோம். சில நேரங்களில் பாயே கூட செஞ்சு போட்டு படுப்போம். எல்லா இடத்துலையும் இது வந்து நம்ம தானியங்கள் வைக்கிறதுக்கு ஒரு பரி மாதிரி பரின்னு ஒரு ஐட்டம் இருக்குது. மீன்லாம் வந்துட்டு வைக்கிறதுக்கு பரின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் இருக்குது, அதெல்லாம் செய்வாங்க. இந்த மாதிரி தட்டிக்கங்க. தட்டும்போது பார்த்திங்கன்னா எங்கேயாவது சரியாக மடியாமல் இருந்ததுன்னா அது கொஞ்சம் நல்லா மடிஞ்சு கொடுக்கும். இப்படி மடித்து மீதி ஓலைகளை வந்து நம்ம முழு நீளத்துக்கு போக்கிக்கணும். ஏதோ ஒரு 2 போக்கணும் அப்படின்னு கிடையாது. போக்குறதுக்கு எளிமையாக அதனுடைய அந்த முனைப்பகுதிகளை ஒரு 45 டிகிரிக்கு ட்ரிம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை போக்கும்போது நமக்கு ஒரு ரொம்ப சுலபமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓலைகள் வந்து கிழிஞ்சிடாது. என்ன தான் நம்ம உணர்த்தி வச்சுருந்தா கூட அது வணக்கத்துக்கு வந்தால் கூட ரொம்ப பக்குவமாக தான் இழுக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு இழுத்தோம் அப்படின்னா கிழி தான் செய்யும். ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மாதிரி போக்கி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அந்த முழு ரவுண்டுக்கும் அந்த ஓலையை பயன்படுத்திங்க. ஒரே ஒரு தடவை இழுத்துட்டு கட் பண்ணி விட்டுடாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 தடவை இப்படி ஷேக் பண்ணோம்னா வெளியில் வந்துடும், பிஞ்சிரும். முழுமையாக அது கம்ப்ளீட் பண்ணி வெட்டி எடுத்துருங்க. இந்த பனை ஓலைகள் நீங்கள் கிளிகளுக்கு செய்யும்போதோ இல்லை வேறு பனை ஓலைகள் எந்த கைவினைப் பொருட்கள் செஞ்சிங்கனாலும் அவங்க எடுத்து ஸ்மெல் பண்ணி பாருங்கள். அவ்வளோ மனமாக இருக்கும் அந்த ஓலை. கலர்லாம் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் கலர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கலர் பண்ணாமலே கூட கொடுக்கலாம். அதுதான் நல்லதும் கூட, சேஃபும் கூட. பாருங்கள், இப்போது அடி போடுவோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அடி போடுறது தான் இது. ஒரு சைடை முதல்ல நம்ம வந்து மூடிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி ஆப்போசிட் சைடு 4 ஓலை தான், அப்படியே ஆப்போசிட் சைடு நம்ம மடிக்கிறோம். மடித்து அது திரும்ப வெளியில் வந்துடாமல் இருக்க ஒரு ஓலைக்குள்ளே இன்னொரு ஓலையை போக்கி டைட் பண்ணிடுறோம். அவ்வளோதான். இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தென்னை ஓலை முடிகிறவங்களுக்கு, பனை ஓலை முடைகிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். அதெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா, என்ன தம்பி இதுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுத்துட்ருக்கீங்க, வேறு எதுவும் வேலை இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? ஆனால் இதை தெரிஞ்சிக்க வேண்டியவங்க நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா. யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு பயன்படுத்தி அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்ன தான் நீங்கள் பொருள் வாங்கி கொடுத்தா கூட சரிங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஓனாக ஒன்று செஞ்சு கொடுத்து பாருங்களேன், அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி தான். பாருங்கள், ஒரு சைடு ஓகே ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அதுக்குள்ளே கல் எது போட்டனாலும் வெளியில் வராது. சரிங்களா? இப்போ இதுக்குள்ளே நம்ம கல் போட்டுக்கலாம். ஒரு கல் வேணாம், கூழாங்கல், நல்ல கூழாங்கல்லாம் ஒரு 3-4 அப்படி போட்டுங்க. அப்போ தான் வந்துட்டு அது நல்ல சத்தம் கேட்கும். இங்கே பாருங்கள், இது மாதிரி நல்ல சத்தம் கேட்கும். ஒன்றுனா ஒரு சிங்கிள் சவுண்டாக இருக்கும் இல்லைங்களா. ஆங்கிலத்தில் நான் ரேட்டில்னு சொல்லுவோம் இல்லையா. பாருங்கள், எத்தனை ரேட்டில் இருக்குது, விதவிதமாக இருக்குது. உலகம் முழுக்க இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை வாங்கி தராங்க. இப்போ பாருங்கள், அடுத்த சைடும் இதே மாதிரி நம்ம கல்லை போட்டு லாக் பண்ணிடுறோம். சொன்னேன் உலகம் முழுக்க இருக்க குழந்தைங்களுக்கு இதை வாங்கி தராங்கன்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே பழக்கம்தான். என்னென்னா, அது குழந்தைகளுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்குது அப்படிங்கிறது தான் அதுக்கு பின்னாடி வர சயின்ஸு. சரிங்களா? இதை நம்ம தெரிஞ்சு செஞ்சோமோ தெரியாமல் செய்யுமோ தெரியல, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்ச மிகப்பெரிய நல்லது கிளுகிளுப்பை வாங்கி தர்றது. அவசியம் கொடுங்க. யாராவது வாங்கி தரலனா கூட உங்கள் குழந்தைங்களுக்கு முதல்ல போய் கிளுகிளுப்பை வாங்கி கொடுத்துட்டு போங்க. இல்லை அப்படின்னா செஞ்சு கொடுங்க. பாருங்கள், இப்போ ஒரு சைடு ஃபுல்லாகவே நம்ம இறுக்கிட்டோம், எல்லாமே ஒரு ஃபினிஷ் பண்ணிட்டோம். முழு ஓலையும் பயன்படுத்துங்க. எதையும் வந்துட்டு ஒரு 2 தடவை எடுத்துகிட்டோ இல்லை, முழு ஓலையும் பயன்படுத்தி எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அது வந்துட்டு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இப்போ 2 சைடும் நம்ம நெருக்கின உடனே என்ன பண்ணோம், ஒரு சைடு இருக்கிற மீதி ஓலைகளை முழுசாக கட் பண்ணி எடுத்துடலாம். நறுக்கிட வேண்டியதான். இன்னொரு சைடு இருக்கிறத நறுக்கிடாதீங்க. ஏன்னா அதுதான் நம்ம அந்த குச்சி வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம் இல்லையா, அந்த குச்சிக்கு சப்போர்ட்டாக அதை நம்ம வந்துட்டு கட்ட போகிறோம். அதனால் வந்து அது இருக்கணும் அவசியம். இப்போ இது மாதிரி ஒரு பனை மட்டையே தான் இதையும் காய வச்சு நான் உணர வச்சுருக்கேன். அதை வந்து சீவி பென்சில் சீவிற ஷார்ப்னர் இருக்குது இல்லையா, அதில் சீவினிங்கன்னா ஒரு சைடு கூராக கிடைக்கும். அது மாதிரி சீவி வச்சிங்க. அதை அப்படியே நுழைச்சிடாதீங்க, பனை ஓலை கிழிஞ்சிரும். அதுக்கு நமக்கு ஹோல்ஸ் வேணும் இல்லையா, அந்த ஓட்டை வந்து எப்படி போடுறதுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா நம்ம குச்சியில் போடும்போது ஓலை வந்து கிழிஞ்சிரும். அப்படி பண்ணக்கூடாது. கம்பியை நல்லா பழுக்க காய்ச்சி நெருப்பாயிடணும். அதை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஓலை வந்து எரிஞ்சு போயிடும்.
அழகாக அவ்வளோதான். எப்படி நம்ம ஆதி காலத்தில் பனை ஓலைகளை எழுத்துக்கள்லாம் எழுதி அந்த மாதிரி ஓட்டை போட்டு தான் நூலில் கட்டி வைப்பாங்க. சரிங்களா? அந்த ஓலைகள் கிழியவே செய்யாது அவ்வளோ சீக்கிரம். அதெல்லாம் பதப்படுத்தப்பட்ட ஓலைகள் தான், ஞாபகத்தில் வச்சுங்க. அவ்வளோதான். இந்த ஹோல்ஸில் அந்த குச்சியை வந்து நுழைச்சி அடி வரைக்கும் போகணும். சும்மா மேலோட்டாக நுழைச்சி வைக்கிறது இல்லை, அடி வரைக்கும் போகணும். அடுத்த சைடு எண்டு இருக்குது இல்லையா, அந்த எண்டில் வந்து டச் ஆகணும், வெளியில் வந்துடக்கூடாது. அப்போ தான் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அப்போவும் அதுக்கு சரியான ஸ்ட்ரென்த் இருக்காது. நம்ம நினைப்போம் ஏதாவது எம்சில் போட்டு ஒட்டிடலாமா, இல்லை வேறு ஏதாவது கம் போட்டு ஒட்டலாமான்னு. குழந்தைகிட்ட கொடுக்குறதுனால அதெல்லாம் நான் செய்யலை. அது எப்போவுமே செய்யாதீங்க. ஓலைகளே மடித்து நம்ம டைட் பண்ணிடலாம். பாருங்கள், அருமையான ஸ்ட்ரென்த் இருக்கும். நீங்கள் பிடுங்கினா கூட வராது, அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். இங்கே பாருங்கள், இன்னும் பிடுங்கினாங்க இன்னும் கூட கூடாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். குச்சி வந்துட்டு நல்லா ஸ்டடியாக இருக்கும். அதுக்கு மாதிரி வந்து அந்த லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிட்டும் அந்த மீதி ஓலைகள் இருக்குது இல்லையா, அந்த மீதி ஓலைகளை வெட்டிடாதீங்க. அந்த லாக் பண்ணுறது நீங்கள் எதுன்னு பார்த்துங்க. இங்கே பாருங்கள், இது கீழே இருக்குது. அப்போ தான் குச்சிக்காக வேண்டி நல்லா கிட்ட பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இந்த பகுதியை தான் இப்போ நீங்கள் செஞ்சிகிட்ருக்கீங்க. இந்த ஓலைகளை பாருங்கள். இந்த ஓலைகளை வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு செமி சர்க்கிளாக மடிக்கிறேன். ஆனாலும் அந்த ஓலை வந்துட்டு உடையல. நல்லா பாருங்கள், பச்சை ஓலையை நீங்கள் இந்த மாதிரி மடித்து பாருங்கள், ரெண்டாக உடஞ்சிரும். ஆனால் இந்த ஓலைகள் உடையாது. அதுக்காக தான் நம்ம பதப்படுத்துகிறோம். பதப்படுத்துறதுனுடைய பலன் இதுதான். இதை வந்து நீங்கள் ஒரு விரல் அப்படி வச்சு அந்த ஓலையை முழுசாக சுற்றினீங்கன்னா சுற்ற முடியும். இப்போ வந்து அந்த மீதி ஓலைகளையும் அந்த குச்சியோடு ஒன்றா சேர்த்து நீங்கள் நூல் சுற்றி டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இழுத்தா கூட விளையாது. அதுவும் குழந்தைங்க கையில் அவங்க விளையாடுற ஸ்ட்ரென்த்துக்கு அது அவ்வளோ சீக்கிரம் வரவே வராது. வேறு எதுவுமே செய்ய தேவையில்ல. இதுக்கு மேலே இதை வந்து நீங்கள் பெயிண்டிங் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான். அது மேலே வந்து நீங்கள் நூல் சுற்றிடுங்க. அவ்வளோதாங்க. நூலை நல்லா டைட் பண்ணிவிடுங்க. அப்போ அது வராத அளவுக்கு மீதி நூலெலாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா சவுண்டு வரும். அதை நீங்கள் ஷேக் பண்ணி பாருங்கள். ஓகே தான்ல. காணொலி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற வீடியோஸும் பாருங்கள். பனைமரத்துக்குன்னே பர்ம் ட்ரீ கிராஃப்ட்னு ஒரு தனி ப்ளேலிஸ்ட்டே போட்டு வச்சுக்கிறேன். நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அது உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கலரிங் பண்ணுங்கள் அழகாக, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. எப்படி ஒரு ரோஜா செடியிலேருந்து ஒரு ரோஜா பூவை பறிச்சா என்ன கலர் இருக்கும், அது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு தேவையான கலரில் அதை வந்து நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். கலர் பண்ணி நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். குழந்தைகிட்ட கொடுக்கும்போது கலர் பண்ண வேண்டாம், அப்படியே கொடுங்க, நேச்சுரலாகவே கொடுங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். நண்பர்களே, இந்த காணொலிகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் நாங்கள். சரிங்களா? ஷார்ட்ஸில் பார்த்த நண்பர்களுக்காக இந்த காணொலின்னு சொல்லியிருந்தேன். மற்றவங்களுக்காகவும் கூட. குழந்தைங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இதை வச்சுக்கிட்டு விளையாடுவாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. எங்கள் சேனலில் வர எல்லா வீடியோஸையும் பாருங்கள். எங்கள் சேனலில் திருக்குறள்களை எங்கேயும் நீங்கள் பார்க்காத அளவுக்கு அருமையாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்கள், மற்ற நண்பர்களுக்கு கடத்துங்க. இதை எங்கள் கடமையாக நினச்சி செய்கிறோம். இதை ஆதரிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நிச்சயம் எல்லா வீடியோஸும் போய் பாருங்கள். இணைந்திருக்கும். நன்றி நண்பர்களே.